அதாவதுங்க, ஒரு ஒரு மனிதனுக்கு திசை புத்தி அந்தர சூட்சமம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இதே அந்த திசை புத்தி அந்தர சூட்சமம் எடுத்து ஒரு மனிதனுக்கு பலன் சொல்லலாமா? அதுவும் சொல்லலாம். கிரக சேர்க்கையிலையும் பலன் சொல்லலாம். கிரக சேர்க்கைனா என்னங்க? கிரக சேர்க்கைனா இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ கும்பத்தில் இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இது கோச்சாரத்தில் எடுத்து நம்ம இணைக்கிறது. அப்போ இந்த மின்னும் பின்னும் பாவக்கிரகம் இருக்கா? மெயினாக அதை பார்க்கணும் கோச்சாரத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு திசை புத்தி ஓடுது. திசை புத்திக்கு பலன் எடுத்து சொல்கிறோம். ரெண்டாவது அந்த திசை புத்திக்கு பலன் எடுக்கும்போது கோச்சாரத்தில் இந்த கிரகம்லாம் வருவாங்க. இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகது பயிற்சி அப்படிங்கிற அந்த பலனும் வரும். இப்போ பாருங்கள், திருக்கணிதப்படி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டார். இப்போ வாக்கியப்படி இப்போ தான் சனி பயிற்சி ஆகிருக்கார். இப்போ வாக்கியப்படி அப்படின்னா அவங்க கணக்கு காட்டுறது வாக்கியப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு சனி பயிற்சி. இதே ராகுகது பயிற்சி 1.5 வருஷம், சனி பயிற்சி. இப்போ இதே இந்த கோச்சார பலனும் நம்ம எடுத்து இந்த திசை புத்திக்கு அப்ளை பண்ணலாம். கோச்சார பலனும் எடுத்துக்கு திசை புத்திக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் கிரக சேர்க்கை, கிரக பார்வை அப்படிங்கிறதுக்கும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். ஒரு திசை புத்திக்கு எடுத்து அப்ளை பண்ணும்போது கோச்சாரத்துக்கு எடுத்து பலன் பண்ணலாம், கோச்சாரத்துக்கு எடுத்து பலன் சொல்லலாம். ரெண்டாவது ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது. இப்போ மின்னும் பின்னும் பாவக்கிரகம் இருக்கான். அப்போ குரு இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா குரு இருக்கிறாரு, பின்னாடி ராகு இருக்கார், முன்னாடி அதுக்கு அடுத்து சனி இருக்கிறார். அப்படின்னா மின்னும் பின்னும் பாவக்கிரகம் இருக்குது. குரு அங்கேருந்து திசை நடத்தாருன்னா ஒன்று சனி இயக்கத்தை தான் மூமெண்ட் ஆகும். தடை தாமதம். சனின்னா என்னங்க? தடை தாமதம், மெதுவாக தான் நடக்கும், ஒரு காரியத்தை ஈஸியாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிடும். பின்னாடி ரிவேர்ஸில் ராகுக்கிறோம். அது ரிவேர்ஸை போகக்கூடிய ராகுக்கிறோம். அது எப்படின்னா இந்த தடைகளை ரிவேர்ஸாக கொண்டு போயிடும். வரக்கூடிய வருமானம் ரிவேர்ஸாக போயிட்டுருக்கும். அப்போ 12 பாவகத்தில் எந்த பாவகத்தில் ராகு, குரு, சனி சேர்ந்துருக்கிறாங்களோ, மின்னும் பாவக்கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். அப்போ அதை எடுத்து நம்ம திசை புத்தியில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா பலன் அந்த சாதகருக்கு வரக்கூடிய நம்மளை நம்பி வர்ற சாதகரோட தெளிவாக பேசி அவங்களுக்கு நல்வழி, அவங்களுக்கு நல்லது நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரிங்க, சுக்கரனோட போய் கேது சேர்ந்துட்டாங்க. சுக்கரனோட போய் கேது சேர்ந்தால் அந்த சுக்கரன் என்ன செய்வார்? அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் வீட்டில் சுக்கரன் இருக்கானோ அந்த கேது அங்கே போய் சேருதோ அப்போ அந்த என்னென்னா அவர் உல்லாசம் சந்தோஷம் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அப்போ சுக்கரனால என்ன சொல்கிறது? உல்லாசம், சந்தோஷம். அந்த சுக்கரனோட திசையே ஓடுதுன்னு வச்சுக்க, என்ஜாயாக இருக்கணும். இப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், சுகம், சந்தோஷம், பெண்கள்னால அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். கேது இருந்தால் சுருக்க பார்ப்பார். இவர் ஒரு காரியத்துக்கு அந்த பெண்ணிட்ட போய் பேசலான்ட்டு போயிருப்பார். கேது அங்கே இருக்கும்போது அதை இல்லாத தடையை கொடுத்து அதனால மன வேதனை அடைஞ்சு அவர் வீடு திரும்பி வருவார். இதுதான் கேது பாவக்கிரகம். அப்போ இதே சரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, சரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா ஸ்பீடாக செய்யணும்னு ஆசைப்படும். சரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. குறிப்பிடாக சொல்ல போது மேசத்தில் எப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம். இப்போ அங்கே அது சரராசி, அது ஆண் ராசி. அப்போ அந்த ஆண் ராசியில் சரராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்பீடாக கொடுக்கும். இப்போ சுக்கரனே இருந்தாலும் சரி, அந்த என்ன சொல்கிறது, அந்த மோகத்தை உண்டு பண்ணி அந்த அவசர புத்தியை கொடுத்து அவசரமாக சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு போயிடும். இப்போ செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இருந்தாலும் அந்த அவசரத்தை கொடுக்கணும், அவசர புத்தி கொடுக்கும், அந்த மாதிரி கொடுக்குறது அந்த மாதிரி போகும். இதே அப்போ அங்கே குரு இருக்கார். அப்போ குரு இருக்காருன்னா குரு ஞான குருன்னு சொல்லக்கூடாது. எதையும் பொறுமையாக செய்யணும், பொறுமையாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இருந்தாலும் அந்த வீட்டோட ஆதிபத்தியம் சொல்லுவாங்களே, சரம், ஆண் ராசி, அந்த தன்மையும் அந்த சாதகருக்கு கொடுத்துட்டு போயிடும். இதுதாங்க சாதகம். திசை புத்தி அந்தர சோச்சம் எப்படி எடுத்து பேசணும், இந்த கோச்சார பலனை இதில் எப்படி அப்ளை பண்ணி பேசணும் அப்படிங்கிறத இதுதான் மெயினாக எடுத்து நம்ம பேசணும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.